here. ஆண்டவர் இங்கே இருக்கிறார். And he has a definite word for us. நமக்கென்று ஒரு நிச்சயமான வார்த்தையை ஆண்டவர் கொண்டிருக்கிறார். Shall we look to God in prayer? நாம் எல்லோரும் தேவனை ஜெபத்திலே தேவனை நோக்கி பார்ப்போம். Our loving heavenly Father, we thank you, Lord, and praise you for the joy that you given to us, O Lord. அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த மகிழ்ச்சிக்காக நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். Who is worthy to stand before you? உமக்கு முன்பாக நிற்பதற்கு யாருக்கு தகுதி உண்டு ஆண்டவரே? We are all unworthy, O Lord. நாங்கள் எல்லோரும் தகுதியற்றவர்கள். I am unworthy, O Lord. நான் அபாத்திரவான். But Lord God, you have gathered us in this fashion to hear God's word. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீர் இப்படியாக எங்களை ஒரு மனமாக ஒரே மக்களாக இந்த இடத்துல கூட்டி சேர்த்து Let every heart be open to receive your word. உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் இருதயம் திறந்திருப்பதாக. Let the presence of God be felt by every person. ஒவ்வொரு நபரும் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக நீர் உதவி செய்தீர். Let every brother, every sister and every child be blessed by your word. ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Let all the powers of darkness leave this place. இந்த இடத்தை விட்டு எல்லா விதமான இருளின் அந்தகாரத்தின் சக்திகளையும் கடந்து போவதாக. Release your power, O Lord. உம்முடைய வல்லமையை நீர் அனுப்பும் ஆண்டவரே. Let every heart melt in your own presence. உம்முடைய பிரசன்னத்திலே ஒவ்வொருவருடைய இருதயம் உருகி போகும்படியாய் செய்யும். Guide us by your own grace. உம்முடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்தும். In Jesus' almighty name I pray. இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Dear friends, shall we turn to the book of Isaiah, and I shall read to you 2 verses beginning from first chapter 18 and 20. அன்பானவர்களே, நாம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். முதலாம் அதிகாரத்தில் இருக்கிற 18, 20 வசனங்களை நான் வாசிக்கிறேன். Isaiah first chapter verses 18 to 20. ஏசாயா முதலாம் அதிகாரம் 20 வசனம். Come now, let us reason together, says the Lord. Though your sins are like scarlet, they shall be as white as snow. Though they are red like crimson, they shall be as wool. If you are willing and obedient, you shall eat the good of the land. But if you refuse and rebel, you shall be devoured by the sword, for the mouth of the Lord has spoken. ஏசாயா முதலாம் அதிகாரம் 18 வசனத்திலிருந்து, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. Prophet Isaiah was one of the greatest prophets of the Old Testament. பழைய ஏற்பாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவர் ஏசாயா தீர்க்கதரிசி. He wrote the prophecy in 8th century BC between 740 to 680. 740 680 740 BC கிறிஸ்துவுக்கு முன் அந்த காலகட்டத்திலே, அதாவது 8th செஞ்சுரியில் எழுதப்பட்ட புத்தகம். He ministered for the people of Israel for 60 years. இஸ்ரவேல் மக்களுக்கு 60 வருடம் அவர்களுக்கு அவர் ஊழியம் செய்தார். The city of Samaria was captured by the enemies and Israel was taken as captives. இஸ்ரவேல் மக்களுடைய சமரியா என்பது சிறைப்பிடிக்கப்பட்டு இஸ்ரவேலியர் அநேகர் அடிமைகளாக போனார்கள். Isaiah means salvation of the Lord. ஏசாயா என்றால் கர்த்தருடைய ரட்சிப்பு என்று அர்த்தம். He was a messianic prophet who spoke much about the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, அவரை குறித்து அதிகமாக தீர்க்கதரிசனம் சொல்லிய, மேசியாவை குறித்து அதிக தீர்க்கதரிசனம் சொல்லிய தீர்க்கதரிசி. His prophecy had been of majestic eloquence. அவருடைய தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லாம் மிக கனம் பொருந்திய அப்பேற்பட்ட பெரிய தீர்க்கதரிசனங்களாய் இருக்கிறது. He prophesied about the eternal counsels of God. தேவனுடைய நித்திய ஆலோசனைகளை குறித்து அவர் தீர்க்கதரிசனமாக சொன்னார். Creation of the universe. முழு பிரபஞ்சத்தினுடைய படைப்பை குறித்து சொல்லி இருக்கிறார். Dynamics of sins of the people. மக்களுடைய பாவத்தினுடைய பரிமாணங்களை குறித்து பேசி இருக்கிறார். Birth of Jesus. இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லி இருக்கிறார். Jesus' ministry. இயேசுவின் ஊழியங்களை குறித்து பேசினார். His redemptive work, his death on the cross. சிலுவையிலே அவருடைய மரணமும் மீட்பின் அவருடைய வாழ்க்கை குறித்தும் பேசி இருக்கிறார். Clear view of God's grace. தேவனுடைய கிருபையை குறித்த தெளிவான பார்வை. Second coming of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை குறித்து பேசி இருக்கிறார். His millennial kingdom. அவருடைய 1000 வருஷம் அரசாட்சி குறித்து பேசி இருக்கிறார். End of the universe. இந்த பிரபஞ்சம் முடிவடைவதை குறித்து and creation of new heaven and new earth. அதோடு கூட புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்கப்படுவது. He was a great man of God. மிகப்பெரிய தேவ மனிதர் அவர். During the time of King Manasseh of Judah. யூதாவினுடைய மனாசே ராஜாவாக ஆட்சி செய்த பொழுது Manasseh was a very evil man.
அந்த மனாசே மிக தீமையான ஒரு நபர். During that time he was martyred. Isaiah was killed. அந்த காலகட்டத்தில் தான் ஏசாயா இரத்த சாட்சியாக மரித்தார். If you read Hebrews 11th chapter verses 36 to 37, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 36 37ஆம் வசனங்களை வாசிக்கிறோம். in that chapter the list of the faithful, list of the people who believed on God has been written. தேவனிடத்தில் விசுவாசம் வைத்த அவர்களுடைய பட்டியல் இந்த புத்தகத்தில் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Still others are trial of mockings and scourgings, yes, and of chains and imprisonment. They were stoned, they were sawn in two, were tempted, were slain with the sword. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். You know how Isaiah was killed? எப்படி ஏசாயா மரித்தான் என்றால், கொல்லப்பட்டான் என்றால், King Manasseh, an evil king, அந்த துன்மார்க்கமான தீமை நிறைந்த ராஜா, he ordered the massacre of Isaiah, ஏசாயாவை கொல்லும்படியான உத்தரவை கொடுத்தார். and he was put in a hollow trunk of a tree. ஒரு மரத்தினுடைய அந்த அடிப்பக்கத்திலே ஓட்டைக்குள்ளாக அந்த மனிதனை ஏசாயாவை உள்ளே நுழைத்து, he was put inside, and the wood was sawn asunder. It was cut. அந்த மரத்துக்குள்ளாக அவனை உள்ளே தள்ளி அந்த மரத்தை துண்டு துண்டாக வெட்டினார். He stood for the Lord. அவர் கர்த்தருக்காக நின்றார். He died for the Lord. ஆண்டவருக்காக மரித்தார். It will be a great blessing for us to understand the challenge that God gave to the people of Israel through Isaiah. ஏசாயாவின் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்த சவால்களை குறித்து பார்ப்பது மிக நன்றாக இருக்கும். Come, let us reason together. வாருங்கள் நாம் வழக்காடுவோம். Though your sins are like scarlet, they shall be white as snow. உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். Though they are red like crimson, they shall be as wool. அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். If you are willing and obedient, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், you shall eat the good of the land. தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். But if you refuse and rebel, மாட்டோம் என்று எதிர்த்து you will நிற்பீர்கள். be devoured by the sword. பட்டயத்துக்கு இரையாவீர்கள். For the mouth of the Lord spoken it. கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. What was the sins of Judah? யூதாவின் பாவம் என்ன? Spiritual blindness. ஆவிக்குரிய குருட்டாட்டம். They could not understand God's love. அவர்களால் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள They முடியவில்லை. could not believe that God cared for them. தேவன் அவர்களுக்காக கரிசனையுள்ளவராக இருந்தார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள They முடியவில்லை. backslid and angered God. தேவனுக்கு விரோதமாக கோபப்பட்டு தேவனை விட்டு பின்வாங்கி Their போனார்கள். body, soul and spirit are full of sickness. Stench of sin was there in their lives. தங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் வியாதிப்பட்டதாக பாவத்தினுடைய துர்நாற்றத்தினால் நிறைந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். And the land was controlled by the enemies. தேசமானது சத்துருக்களின் கையிலே கொடுக்கப்பட்டு விட்டது. They had outward forms of worship. அவர்கள் வெளிப்பிரகாரமான ஆராதனை கொண்டிருக்கிறார்கள். They used to come to the presence of God and worship God. ஆராதனை தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வருவார்கள், தேவனை ஆராதிப்பார்கள். They were worshiping God. They were offering sacrifices. தேவனை ஆராதிக்கிறார்கள், தேவனுக்கென்ற பலியை செலுத்துகிறார்கள். But their hearts were far away from God. ஆனால் தங்களுடைய இருதயங்களோ தேவனை விட்டு மிக தூரமாய் இருக்கிறது. And God was very angry. தேவன் அவர்களை குறித்து மிக கோபமாக இருந்தார். He hated the prayers of these people. இந்த மக்களுடைய ஜெபங்களை அவர் வெறுத்தார். Their hands were full of blood. அவருடைய கைகள் முழுவதும் இரத்தத்தினால் நிறைந்திருந்தது. We should understand the sinfulness of our lives. நம்முடைய வாழ்க்கையினுடைய பாவத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Maybe some of you are not yet saved. ஒருவேளை உங்களில் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். You are still under the bondage of sin. இன்னும் பாவத்தின் அடிமைத்தனத்திலே தான் நீ இருக்கிறாய். God is grieved. தேவன் துக்கமடைந்திருக்கிறார். Others who are saved, ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள், maybe some of you are compromising with the things of this world. உங்களில் ஒரு சிலர் இந்த உலகத்தின் காரியங்களோடு கூட ஒத்து போகிறவர்களாக இருக்கலாம். You are not able to get deeper into the things of God. தேவனுடைய காரியங்களிலே ஆழமாக நீங்கள் இன்னும் செல்லாமல் இருக்கலாம். Such people are full of darkness. அப்படிப்பட்ட மக்களும் இருளினாலே நிறைந்திருக்கிறார்கள். They are full of delusion. They do not know where they are. அவர்கள் ஏமாற்றத்தினாலே அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொண்டு எங்கே இருக்கிறார்கள் என்பதை கூட அறியாமல் இருக்கிறார்கள். As believers, ஒரு சில விசுவாசிகள், விசுவாசிகளாக, when we do something wrong, நாம் தவறான காரியத்தை செய்யும் பொழுது, our hearts must tell us, we must know that we are wrong. நம்முடைய இருதயங்கள் நம்மை பார்த்து நாம் தவறு செய்கிறோம் என்று சொல்ல வேண்டும். The Holy Spirit can guide us. Holy Spirit can convict us. பரிசுத்த ஆவியானவர் அவராலே நம்மை உணர்த்த முடியும், உணர்த்துவார். Some people feel, well, everything is all right. சிலர் நினைக்கிறார்கள் எல்லாம் நன்றாக தான் இருக்கிறது. If you are in that condition, நீ அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால், you must wake up to the reality that God is not happy about your spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து தேவன் சந்தோஷமாக இல்லை என்கின்ற நிஜத்தை நீ அறிய வேண்டும். Maybe today God is going to convict you of your own condition.
ஒருவேளை இன்றைக்கு தேவனுடைய சொந்த நிலையை குறித்து உன்னிடத்திலே உணர்த்துவார். From God's perspective, you should understand yourself. தேவனுடைய பார்வையிலே உன்னை நீ வைத்து பார்க்க வேண்டும். When you compare yourself with other people, நீ மற்றவர்களோடு கூட உன்னை ஒப்பிட்டு you may பார்த்தால் feel, well, I am better. நீ சொல்லலாம் நான் நன்றாக இருக்கிறேன். I'm going to the church and coming back. I'm doing everything. I'm offering money for the church. நான் ஆலயத்திற்கு செல்கிறேன், தேவனுக்கு உண்மையாக இருக்கிறேன், காணிக்கைகளை செலுத்துகிறேன். You may think like that. அப்படி நீங்கள் யோசிக்கலாம். You must be able to look at yourself from God's perspective. உங்களை நீங்கள் தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து உங்களை பார்க்க வேண்டும். There was a woman who had a little boy, 4-year-old son. 4 வயது நிறைந்த ஒரு பையனை கொண்டிருந்த ஒரு பெண் She இருந்தார்கள். became pregnant அவர்கள் and கர்ப்பமானார்கள். she was very tired. அவளும் அதிகமாக சோர்ந்து போனார்கள். So she went to a doctor and said, ஒரு மருத்துவரிடத்திற்கு சென்று I சொன்னார்கள், wish that I should abort my child. என்னுடைய குழந்தையை கருசிதைவு செய்ய நான் விரும்புகிறேன். I have one son, 4-year-old boy. He is enough. 4 வயதிலே ஒரு மகன் இருக்கிறான், அவன் எனக்கு போதும். So I want to abort this child. இந்த குழந்தையை கருசிதைவு செய்ய The விரும்புகிறேன். doctor said, மருத்துவர் சொன்னார், he was a very good doctor, நல்ல மருத்துவர், a believer of the Lord Jesus Christ. ஆண்டவரை அறிந்த விசுவாசி. He said, அவர் you சொன்னார், are already carrying the child. ஏற்கனவே நீ குழந்தையை சுமந்து Already வருகிறாய். few months you have been carrying the baby. சில மாதங்களாக குழந்தையை சுமந்து If வருகிறாய். you try to abort this child, நீ இந்த குழந்தையை கருசிதைவு செய்ய முயற்சித்தால் it may be dangerous for your life. உன்னுடைய வாழ்க்கைக்கு அது ஆபத்தாக I முடியும். will give you another option. இன்னொரு வழியை நான் You சொல்கிறேன். have a 4-year-old child. உனக்கு 4 வயது நிறைந்த I மகன் will put a இருக்கிறான். very small injection and kill him. ஒரு சின்ன ஊசி போட்டு அந்த பையனை கொன்று விடுகிறேன். This woman woke up to the reality of her life. இந்த பெண் வாழ்க்கையுடைய நிஜத்தை அப்பொழுது No, I don't want to, abort my child. ஐயோ என்னுடைய குழந்தையை நான் கருசிதைவு செய்ய மாட்டேன் என்றார். She understood her own heart condition. தன்னுடைய சொந்த இருதயத்தின் நிலைமையை அப்பொழுதுதான் When உணர்ந்தார். God speaks to you, தேவன் உன்னிடத்தில் பேசும் பொழுது understand what He wants to tell you. உன்னிடத்திலே தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை God புரிந்து கொள். spoke to the people about their sinful life. மக்களிடத்திலே தங்களுடைய வாழ்க்கை குறித்து தேவன் அங்கே பேசினார். God spoke to the people how the sins of the people grieved Him. அவர்களுடைய பாவங்கள் எப்படி தேவனை துக்கப்படுத்தியது என்று தேவன் பேசினார். And God told them what they have to do. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தேவன் பேசினார். If you read Isaiah 1st chapter 16 and 17, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசித்தால், wash yourselves, make yourselves clean, put away the evil of your doings from before mine eyes, cease to do evil, learn to do good, seek justice, rebuke the oppressor, defend the fatherless, plead for the widow. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். God knows all about us. தேவன் நம்மை குறித்து எல்லாவற்றையும் He அறிந்திருக்கிறார். can tell us what we have to do. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதே நம்மிடத்தில் அவர் சொல்லுவார். Wash yourself, make yourself clean, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், put away evil things from your life, உங்களை விட்டு பொல்லாப்பானதை விலக்குங்கள், cease to do evil and learn to do good, தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்யும்படி படியுங்கள், defend the fatherless, plead for the widow. திக்கற்றவர்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவின் வழக்கையும் So விசாரியுங்கள். God is very clear to tell us what we have to do. ஆக தேவன் மிக தெளிவாக இந்த இடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். Then God gives a challenge. அதன் பிறகு தேவன் நமக்கு ஒரு சவால் Come, தருகிறார். let us reason together. வாருங்கள் நாம் சேர்ந்து வழக்காடுவோம். Now when we come to God, நான் தேவனிடத்தில் we வரும்பொழுது must understand that He knows everything about us. நம்மை குறித்து எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்று நாம் அறிய வேண்டும். He knows about our past. நம்முடைய கடந்த காலம் தெரியும், He knows about our future. நம்முடைய எதிர்காலம் அவருக்கு So தெரியும். we must understand the dictum that God places for us in this particular section. இந்த குறிப்பிட்ட இடத்திலே தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கலாம். I want to present this message under 4 subheadings. இந்த செய்தியை 4 சிறு தலைப்புகளுக்கு கீழாக நான் சொல்ல விரும்புகிறேன். Number 1, come, let us reason together. முதலாவது காரியம் வழக்காடுவோம் வாருங்கள். When God calls you, come, we let you go. தேவன் அழைக்கும் பொழுது நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் போக வேண்டும். God who created us is telling you today, come to me. தேவன் நம்மை படைத்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள். Are you willing to come to Jesus in humility and prayer? தாழ்மையோடு கூட இயேசுவினிடத்தில் வருவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Or you want to sit nicely and enjoy the pleasures of sin? அல்லது பாவத்தினுடைய சிற்றும்பங்களை அனுபவிக்கும்படியாக நீங்கள் பார்க்கிறீர்களா? Never neglect the challenge that God gives to you today. உங்களுக்கு தேவன் இந்த இடத்திலே கொடுக்கக்கூடிய அழைப்பை ஒரு நாளும் புறந்தள்ள வேண்டாம். Come now. இப்பொழுது வாருங்கள். Come now, not tomorrow. நாளை
நாளை அல்ல இப்பொழுது வாருங்கள். Procrastination is damaging your life. தள்ளி போடுகிற அந்த காரியமானது உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய பாதிப்பை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். There was a girl who heard God's word. தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒரு பெண் இருந்தால், She was convicted in her heart. தன் இருதயத்திலே அவள் குத்தப்பட்டால், And the preacher was talking to her that she must be able to humble herself. பிரசங்கியார் தன்னை அவள் தாழ்த்த வேண்டும் என்று பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். She thought in her mind, அவள் தன்னுடைய மனதிலே நினைத்தாள், tomorrow I'll repent for my sins. என்னுடைய பாவங்களுக்காக நாளை மனம் திரும்புகிறேன். She died that night. அந்த இரவு அந்த பெண் இறந்து போனாள். She delayed her repentance for one day. ஒரே ஒரு நாள் தான் தன்னுடைய மனம் திரும்புதலை தாமதப்படுத்தினாள். There was another girl who heard God's word. இன்னொரு பெண் தேவனுடைய வார்த்தையை கேட்டாள். And after the meeting was over, கூட்டம் முடிந்தவுடனே her auntie came to her and spoke to her and said, my dear child, you repent today. அந்த ஊழியக்காரர் வந்து, மகளே இன்றைய தினத்திலே, ஊழியக்காரல ஆண்டி, அவர் சகோதரி வந்து, மகளே இன்றைய தினத்திலே நீ மனம் திரும்பு, இந்த நாளிலே மனம் திரும்பு என்று பேசினார்கள். She said, I'll try. அவள் சொன்னால் நான் முயற்சி செய்கிறேன். When she went home, அவள் வீட்டுக்கு போனவுடன் she thought, I will repent after 1 week. நான் ஒரு வாரம் கழித்து மனம் திரும்பலாம். So she tried to sleep. ஆக தூங்கும்படியாக முயற்சித்தாள். She couldn't sleep. அவளால் தூங்க முடியவில்லை. She took her diary and wrote, ஒரு டைரி எடுத்து எழுதினாள். after 1 week I'll repent. ஒரு வாரம் கழித்து நான் மனம் திரும்புவேன். She couldn't sleep. அவளால் தூங்க முடியவில்லை. Again she got up and said, after 5 days I'll repent. திரும்ப எழுதினாள், 5 நாளுக்கு பிற்பாடு நான் மனம் திரும்புகிறேன். And again she couldn't sleep. அவளாலே தூங்க முடியவில்லை. She said, tomorrow morning I'll repent. நாளை காலை நான் மனம் திரும்புகிறேன். And that night she died. அந்த இரவே அவள் மரித்து போனாள். She was trying to delay for 1 week. ஒரே ஒரு வாரம் தள்ளி போட முயற்சித்தாள். There was another man who heard God's word. இன்னொரு மனிதர் தேவனுடைய வார்த்தையை கேட்டார். And he said, அவர் சொன்னார், I will repent after 1 month. ஒரு மாதம் கழித்து நான் மனம் திரும்புகிறேன். During that 1 month he never looked to God in prayer. அந்த ஒரு மாதமும் அவன் ஒரு நாளும் தேவனை நோக்கி ஜெபத்திலே தேடவில்லை. And after the expiry of 1 month, ஒரு மாதம் கழிந்த பிறகு, on that particular day, அந்த குறிப்பிட்ட he நாளில் did not think about God. அதை குறித்து தேவனை குறித்து அவன் He யோசிக்கவில்லை. was a very good swimmer. நன்றாக நீச்சல் அடிக்கக்கூடியவர். He went to big lake. ஒரு பெரிய இதற்கு ஆறுக்கு சென்றான். And there was a big mountain there, big rock there. அங்க பெரிய மலை இருந்தது. And from that rock he wanted to dive into the water. அந்த மலையிலிருந்து அப்படியே குதித்து தண்ணீருக்குள்ளாக குதிக்க முயற்சித்தான். And as he was jumping down, அப்படி அவன் குதிக்கும் பொழுது, as he was diving down, அப்படியாக குதிக்கும் பொழுது, he was talking blasphemous things from his mouth. தன் வாயிலிருந்து அவதூறான காரியங்களை பேசிக் கொண்டிருந்தான். He went into the water. தண்ணீருக்குள்ளாக சென்றான். There was a rock there. அங்கே ஒரு கல் இருந்தது. It hit his head and he died. அந்த கல் அவன் தலை அந்த கல்லிலே பட்டு அவன் அங்கே மரித்து போனான். When God calls you, come now. தேவன் உன்னை பார்த்து இப்பொழுதே வா என்று சொன்னார். Never ever procrastinate. ஒரு நாளும் அதை தள்ளி போடாதே. If there is something wrong in your own spirit, உன்னுடைய ஆவியிலே ஏதோ தவறு இருக்கும் என்றால், even as you hear God's word, இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, cry to God. தேவனிடத்திலே கதறுங்கள். And the Lord tells you today, தேவன் உங்களை பார்த்து come now. இப்பொழுதே வாருங்கள். Let us reason together. நாம் சேர்ந்து வழக்காடுவோம். Reason is a very deep word. வழக்காடுவோம் என்பது மிக ஆழமான ஒரு சொல். In Hebrew it is yaka. எபிரேய மொழியில் அது யாகா என்ற அர்த்தம். And the meaning is, let us argue. நாம் உட்கார்ந்து பேசலாம். Let us convince. நாம் உட்கார்ந்து பேசுவோம். Let us get convicted. ஒருத்தர் மனம் திரும்பும்படியாக உணர்த்துவோம். Let us judge. நியாயம் தீர்க்கப்படுவோம். Reason together. வழக்காடுவோம். God gives a chance for every person to talk to him. அவரிடத்திலே பேசும்படியாக தேவன் எல்லா நபர்களுக்கும் தருணம் தருகிறார். He knows all about us. நம்மை குறித்து எல்லாம் அவருக்கு தெரியும். Opportunities are given to every person. ஒவ்வொருவருக்கும் தருணமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. Everything is written down in the books of God. தேவனுடைய புத்தகத்திலே எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. Where you heard God's word? எங்கே கேட்டீர்கள்? From whom you heard the word of God? யாரிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை கேட்டீர்கள்? What is the word that was given to you? அப்பொழுது அவர்கள் கொடுத்த செய்தி என்ன? What is the time that you heard the word of God? நீங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்ட நேரம் என்ன? Everything is recorded. எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. And God tells you today, தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், let us reason together. வழக்காடுவோம் வாருங்கள். No man can argue with God and vindicate himself. யார் ஒருவரும் தேவனோடு கூட வழக்காடி தன்னை நீதிமான் என்று நிரூபிக்க முடியாது. But God tells you, come on, let us talk to one another. ஆனால் தேவன் சொல்கிறார், வாருங்கள் சேர்ந்து பேசலாம். Let us reason together. ஒருவர்
ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து நாம் வழக்காடலாம் I want பாருங்கள். to tell you about Job, the life of Job. யோபனுடைய வாழ்க்கை குறித்து உங்களிடத்தில் சொல்ல Job விரும்புகிறேன். was a righteous man. யோபு நீதிமானாக He இருந்தான். had his own children and property, everything was there. அவனுக்கென்று பிள்ளைகள் இருந்தது, ஆஸ்தி இருந்தது. He offered sacrifices for his children. தன் பிள்ளைகளுக்கான பலிகளையும் அவன் செலுத்தினான். He did not offer sacrifice for himself. தனக்கான பலிகளை அவன் செலுத்தவில்லை. Well, he was a righteous man. அவன் நீதியுள்ள மனிதனாக He was இருந்தான். righteous before God. தேவனுக்கு முன்பாக நீதியாக He இருந்தான். did not know about the problems that his family is going to face. தன்னுடைய குடும்பம் சந்திக்க போகிற பிரச்சனைகளை குறித்து அவன் அறியாமல் இருந்தான். So he was offering sacrifices for his children. ஆகவே தன் பிள்ளைகளுக்கான பலிகளை அவன் He செலுத்தினான். did not know about the wager that God had with Satan. பிசாசோடு கூட தேவன் பேசின அந்த சம்பாஷணையை யோபுக்கு தெரியாது. It ஒரு போட்டி. அந்த போட்டியை அவரோடு பிசாசோடு கூட தேவனுக்கு இருந்த போட்டி யோபுக்கு தெரியாது. Satan came and told God, இந்த பிசாசானவன் தேவனிடத்தில் வந்து சொன்னான், you're blessing Job, so he is following you. யோபை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்கள், ஆகவே அவன் உங்களை பின்பற்றுகிறான். God said, தேவன் he is a சொன்னார், righteous person. அவன் நீதிமான், He is a righteous person. அவன் ஒரு நீதிமானாக இருக்கிறான். And Satan was trying to argue with God. தேவனோடு கூட பிசாசானவன் அங்கே வாதிட்டான். And it was a wager between them. தேவனுக்கும் பிசாசுக்கும் நடந்த ஒரு பெரிய போட்டி அது. And God said, come on, do what you want to do. அப்பொழுது தேவன் சொன்னார், சரி நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ So செய். Satan brought in lot of problems for Job. பிசாசானவன் அநேக பிரச்சனைகளை யோபுக்கு கொண்டு வந்தான். God did not tell Job about the wager that he had with Satan. தேவன் பிசாசோடு கூட நடந்த அந்த போட்டியை குறித்து யோபனிடத்தில் தேவன் சொல்லவில்லை. So Job was confused. யோபு முழுவதும் குழம்பி When போயிருந்தான். everything was lost, எல்லாம் இழந்தவுடன் his wife said, அவனுடைய மனைவி சொன்னார், you're still holding on to righteousness? இன்னுமா உன்னுடைய உத்தமத்திலே நீ நடக்கிறாய்? You curse God and die. தேவனை சபித்து ஜீவனை விடு. He did not do that. ஆனால் அவன் அதை செய்யவில்லை. But a particular time came, ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது he was telling, அவன் சொல்லிக் if கொண்டிருந்தான். we read Job 23rd chapter verses 3 to 6, யோபு 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். oh that I knew where I might find him, that I might come to his seat, I would present my case before him and fill my mouth with arguments. I would know the words which he would answer me and understand what he would say to me. Would he contend with me in his great power? No, but he would take note of me. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை நிரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடு வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். Look at Job's heart. யோபினுடைய இருதயத்தை பாருங்க. He wanted to come and stand before God. அவன் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க விரும்புகிறான். He wanted to argue about himself. தன்னை குறித்து தேவனிடத்திலே வழக்காட I will have my own argument. Fill my mouth with my arguments. என்னுடைய வாயை என்னுடைய நியாயத்தினாலே நிரப்புவேன். And God heard what Job said. யோபு சொன்னதை கர்த்தர் கேட்டார். Later God came down in a whirlwind and began to talk to him. அதன் பிற்பாடு தேவன் இறங்கி வந்து அவனிடத்திலே பேச ஆரம்பித்தார். God was talking about his own great creative power. தேவன் தம்முடைய சொந்த பெரிய படைப்பை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். What did Job do? யோபு என்ன செய்தார்? If you read 42nd chapter 5th verse, யோபு 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசித்தால், I have heard of you by the hearing of the ear, but now mine eyes see you. Therefore I abhor myself and repent in dust and ashes. என் காதில் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். தூளிலும் சாம்பலும் இருந்து நான் மனம் திரும்புகிறேன். Now God was reasoning together with Job. ஆகவே தேவன் இங்கே யோபுவோடு கூட வழக்காடி கொண்டிருந்தார். Job looking at his own righteousness felt, யோபு தன்னுடைய நீதியை பார்த்து உணர்ந்தான். now I am getting a lot of problems now. எனக்கு अनेक பிரச்சனைகள் இப்பொழுது I will வருகிறது. go to God and fill my mouth with arguments. நான் தேவனிடத்திற்கு சென்று என் வாயை என் நியாயத்தினாலே நிரப்புவேன். But when he had a theophanic encounter, when he met God, அவன் தேவனை சந்தித்த பொழுது he was totally transformed. அவன் முழுவதுமாக மாற்றப்பட்டான். Initially he was offering sacrifices for his children. ஆரம்பத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் பலி செலுத்திக் Now கொண்டிருந்தான். he humbled himself. இப்பொழுது அவனே தன்னை I தாழ்த்தினான். abhor myself and repent in dust and ashes. சாம்பலிலும் இருந்து என்னை தாழ்த்தி நான் மனம் திரும்புகிறேன். This is what we have to understand. இதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Don't feel that you're righteous and everything is all right.
நீங்கள் நீதியா இருக்கிறீர்களாகவே எல்லாம் சரியாய் முடிந்து விட்டது If நினைக்க the வேண்டாம். Spirit of God is telling you that you're right, you're okay. நீங்கள் ஆவியானவர் உங்களை பார்த்து நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் சரி. If there is something wrong in you, ஆனால் உங்களிடத்தில் ஏதாகிலும் தவறு இருக்கும் என்றால், when God calls you to reason together, தேவனிடத்திலே வழக்காடும்படியாக தேவன் உங்களை அழைப்பார் you should என்றால் go to Him. நீங்கள் அவரிடத்திற்கு போக வேண்டும். Years back, I met a brother whose name was Morgan. மார்கன் என்கின்ற ஒரு சகோதரனை அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சந்தித்தேன். When he was young, he was in South Africa. அவன் வாலிபனாக அவர் இருந்த பொழுது சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தார். He was learning a lot of voodoo magic, black magic. He was an expert in that. இந்த பில்லி சூனிய மந்திரம் போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கற்று நன்றாக தேர்ச்சி பெற்றவர். And that voodoo magic is one of the greatest magic in Africa. ஆப்பிரிக்காவிலே இந்த குறிப்பிட்ட அந்த பில்லி சூனிய மந்திரம் என்பது மிகவும் புகழ்பெற்ற ஒன்று. When he came to Chennai, அவர் சென்னைக்கு வந்த பொழுது when he had to get into a train, ஒரு ட்ரெயினுக்குள்ளாக செல்ல விரும்பினார். he would not buy ticket. அவர் அதற்குரிய டிக்கெட் வாங்க If மாட்டார். he takes a small leaf and gives to the ticket collector, it will become a ticket. ஒரு இலை எடுத்து அந்த டிக்கெட் கலெக்டர் இடத்திலே அதை கொடுத்தார் என்றால் அது இலை டிக்கெட்டாக மாறிவிடும். There was a scuffle in a street. He and others had some problem. அவருக்கும் இன்னொருத்தருக்கும் தெருவிலே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து விட்டது. And one policeman came with his revolver. ஒரு போலீஸ்மேன் தன்னுடைய துப்பாக்கியோடு கூட இடத்தில் வந்தார். And this Morgan did like this, and the revolver jumped from his own hand and came to his hand. இந்த மார்கன் அவரை பார்த்து விரலசைத்தார். அந்த போலீஸ்காரர் கையில் இருந்த அந்த துப்பாக்கி பறந்து இவர் கைக்கு வந்து விட்டது. And this man had a daughter. இந்த நபருக்கு மகள் இருந்தார். She came and heard God's word when late Mr. Daniel was preaching God's word in the fellowship. ஃபெலோஷிப்ல காலம் சென்ற தானியேல் ஐயா அவர்கள் பிரசங்கித்த பொழுது இந்த அவளுடைய மகள் சென்று வார்த்தை கேட்டால். Mr. Daniel was a great man of God. காலம் சென்ற தானியேல் ஐயா மிகப்பெரிய தேவ ஊழியக்காரர். So this daughter of Morgan pleaded with the daddy and said, "Daddy, please come and hear God's word." அப்பொழுது இந்த மார்கனுடைய அந்த மகள் அந்த தகப்பனார் இடத்துல, அப்பா தயவு செய்து வந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் என்று கெஞ்சினாள். And he came there. அவர் அங்கே வந்தார். He had his own magic potions in his own pocket. தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளாக மந்திரம் செய்யும்படியான பொருட்கள் வைத்திருந்தார். He sat in a chair. ஒரு நாற்காலியிலே உட்கார்ந்து, and when Mr. Daniel was preaching God's word, தானியேல் ஐயா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் he கொண்டிருந்தார். sent an evil spirit, இங்கிருந்து அவர் பொல்லாத ஆவிகளை pulled அனுப்புகிறார். him down from the pulpit and then beat him. அவரை மேடையிலிருந்து கீழே தள்ளி அவரை அடிக்கும்படியாக. But the evil spirit came back and said, ஆனால் பொல்லாத ஆவி திரும்ப வந்து இவனிடத்திலே "I'm not சொல்லிட்டு, able to go near him. அவரிடத்திலே நெருங்கும்படியாக என்னால் போக முடியவில்லை. Some power is there near him." அந்த அவருக்கு அருகாமையிலே ஏதோ வல்லமை இருக்கிறது. And this man sent his voodoo magic, the topmost demon that he had, to beat Mr. Daniel. தன்னிடத்திலே இருந்த மிகப்பெரிய வல்லமையான பிசாசை அனுப்பி தானியேலை தாக்கும்படியாக ஏவி அனுப்பினார். And when the evil spirit went to Mr. Daniel, அந்த பொல்லாத ஆவி தானியேலிடத்திலே வந்த it பொழுது came and told this man, Morgan, திரும்பவும் வந்து இந்த மார்கன் இடத்திலே சொல்லிட்டு, "God is there. அங்கே தேவன் I'm not இருக்கிறார். able to go near." என்னால அங்க போக முடியாது. What did Morgan do? மார்கன் என்ன செய்தார்? He took all the magic potion and threw it down, and he began to cry for God's mercy. தன்னிடத்தில் இருந்த எல்லா மந்திர பொருட்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து தேவனை நோக்கி மனம் திரும்ப Come ஆரம்பித்தார். now, let us reason together. என்னிடத்தில் வாருங்கள், நாம் சேர்ந்து வழக்காடலாம். God can talk to you and make you a completely new person. தேவன் உங்களிடத்திலே பேசி உங்களை முற்றிலுமாக புதிய நபராக மாற்றுவார். This brother Morgan became a great witness for the Lord. இந்த மார்கன் தேவனுக்கு என்ற மிகப்பெரிய சாட்சியாக So மாறினார். the Lord is telling you today, இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், come let us reason together. என்னிடத்தில் வாருங்கள், நாம் சேர்ந்து Come let us வழக்காடலாம். reason together. வாருங்கள், நாம் சேர்ந்து The second வழக்காடலாம். point is, இரண்டாவது if காரியம், you are willing and obedient, you will be blessed. நீங்கள் மனம் திரும்பி மாற சித்தமா இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Isaiah 1st chapter verses 18 and 19. ஏசியா 1ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனம். Though your sins are like scarlet, they shall be white as snow. உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழை போல் வெண்மையாகும். Though they are red like crimson, they shall be as wool. அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். If you are willing and obedient, you shall eat the fruit of the land. நீங்கள் மனம் புரிந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். Now we must understand our sinfulness. நாம் நம்முடைய பாவத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். When we come to God, தேவனிடத்தில் வரும் பொழுது repent for our own needs. நம்முடைய தேவைகளுக்காக மனம் The திரும்ப blood of வேண்டும். Jesus can cleanse us.
இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். We must be able to humble ourselves before the Lord. தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்த How முடியும். many of you continue to be in evil, உங்களில் எத்தனை பேர் இன்னும் தீமையிலேயே வாழ்ந்து very happy கொண்டிருக்கிறீர்கள்? about the evil things that you do? நீ செய்கிற தீமையான காரியங்களை குறித்து மிக சந்தோஷமாக இருக்கிறாய். God gives you a challenge today. இன்றைக்கு தேவனிடத்தில் ஒரு சவால் கொடுக்கிறார். Though your sins are like scarlet, உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்று they இருந்தாலும் shall be as white as snow. அது உறைந்த மலையை போல் வெண்மையாகும். If they are red like crimson, they shall be as wool. அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். You know, when we come to the Lord Jesus Christ, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும் பொழுது, when we are saved, நாம் ரட்சிக்கப்படும் we are பொழுது to walk in the light of God. தேவனுடைய வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும். If we walk in the light of God, தேவனுடைய வெளிச்சத்திலே நாம் the நடந்தால் blood of Jesus is able to cleanse us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். If we say we have fellowship with God and walk in darkness, தேவனோடு கூட நான் ஐக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் இருளிலே நடந்தால் we are liars. நாம் பொய்யராய் இருக்கிறோம். But when we confess our sins, நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் God is able to sanctify us. தேவன் நம்மை சுத்திகரிக்க பரிசுத்தப்படுத்த ஆயத்தமாக He is இருக்கிறார். faithful and just to forgive our sins and cleanse us from all unrighteousness. நம்முடைய எல்லா அநீதியிலிருந்தும் நம்மை சுத்திகரித்து நம்மை அவர் ரட்சிப்பார். If we say we have no sin, நம்மிடத்தில் பாவம் இல்லை we are என்போமானால் liars. நாம் அவரை பொய்யராக்குகிறோம். Let the Spirit of God make you understand where you are. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை ஆவியானவர் தாமே உங்களுக்கு உணர்த்தட்டும். So God has done everything in Jesus Christ for us. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். What is our responsibility? நம்முடைய பொறுப்பு என்ன? If you are willing and obedient, நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஆயத்தமாக you இருந்தால், will மனம் பொருந்தி செவி கொடுத்தார். மனம் பொருந்தி செவி If you கொடுத்தால், are willing and obedient, நீங்கள் மனம் பொருந்தி செவி you shall கொடுத்தால் eat the fruit of the land, good of the land. தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். For the people of Israel, இஸ்ரவேல் மக்களுக்கு it was the blessings of the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசமானது ஆசீர்வாதமான தேசம். But for us, நமக்கோ the blessings are eternal blessings. ஆசீர்வாதம் என்பது நித்திய To ஆசீர்வாதம். live for the Lord Jesus Christ in this world, இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு serve God as He would direct us. அவர் நம்மை வழிநடத்தும்படியாக தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். He would give grace to follow Him and do His work. அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் நமக்கு கிருபை தருவார். And all other things that we need will be given to us. நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அவர் தருவார். You will have no problem with finances. பண பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. Seek the kingdom of God and His righteousness first. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். Then all other things shall be added unto அப்பொழுது you. எல்லா காரியங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Sometime back, one old man connected with me. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வயதான நபர் என்னோடு தொடர்பு He heard கொண்டார். my message in the YouTube. இந்த யூடியூப் சேனல் வழியாக என்னுடைய செய்தியை அவர் கேட்டார். He connected with me and said, என்னிடத்துல பேசி தொலைந்து that is கொண்டார். very poor. அவர் மிக They ஏழ்மையானவர். had a school, everything is lost because of some problem. ஏதோ பிரச்சனை, அவர்களுக்கு ஒரு பள்ளி இருந்தது, ஏதோ பிரச்சனைனால எல்லாவற்றையும் அவர் இழந்து விட்டார். He and his two sisters are with him. They are staying together. அவரும் அவருடைய ரெண்டு சகோதரிகளும் அவரோடு கூட சேர்ந்து ஒன்றாக இருக்கிறார்கள். The sisters are also very old. அந்த சகோதரிகளும் மிக வயதானவர்கள். And the sister had a problem in her back and she is not able to walk properly. அந்த சகோதரிக்கு பின்னாடி முதுகிலே ஏதோ பிரச்சனை இருக்கிறது, அவர்களால சரியாக நடக்க முடியவில்லை. And the situation is so desperate. இந்த சூழ்நிலை அது மிகவும் நிர்பந்தமான No ஒரு food சூழ்நிலை. to eat. சாப்பிடும்படியான ஆகாரம் இல்லை, No bed to sleep. படுக்கும்படியான படுக்கை இல்லை. And his sister was screaming and crying. அந்த சகோதரி அப்படியே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். Well, I spoke to him. அவர்களிடத்துல நான் பேசினேன். They are from Roman Catholic background. அவர்கள் ரோமன் கேத்தலிக் பின்னணியிலிருந்து வருகிறார்கள். And the Lord prompted me to help them. அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் என்னை ஏவினார். I tried to do a lot of help for them. அவர்களுக்காக அநேக உதவிகளை செய்ய ஆரம்பித்தேன். Again he will say, Pastor, we have no money, we have no food to eat. உடனே அவர் சொல்லுவார், திரும்பவும் சொல்லுவார், பாஸ்டர் எனக்கு சாப்பாடு இல்லை, பணம் இல்லை என்று. I spoke to him very clearly and said, what is wrong with you? நான் மிக தெளிவாக அவரிடத்திலே சொன்னேன், உன்னிடத்திலே என்ன பிரச்சனை If இருக்கிறது? you seek the kingdom of God and His righteousness, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் if தேடினால், you are right before God, தேவனுக்கு முன்பாக சரியாக இருந்தால் you might not become very rich. நீங்கள் பெரிய பணக்காரர்களாக மாற What is மாட்டீர்கள். needed, God will give you. ஆனால் என்ன தேவைப்படுகிறதோ அதை தேவன் தருவார். What is wrong in your life? உன்னுடைய வாழ்க்கையில என்ன தவறு இருக்கிறது? I spoke to him very plainly. அவரிடத்துல மிக தெளிவாக பேசினேன். Now the family is seeking God. இப்பொழுது அந்த குடும்பம் தேவனை தேடுகிறது. What I'm trying to tell you is,
உங்களிடத்தில் என்ன சொல்ல If you are விரும்புகிறேன்? having financial problems, உங்களுக்கு பண பிரச்சனை இருக்கும் என்றால் wake up to the reality and understand what is wrong with you. உங்களிடத்தில் என்ன தவறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியான அந்த நிஜத்தன்மைக்குள்ளாக வாருங்கள். The third point is, மூன்றாவது if you காரியம், refuse and rebel, you will be punished. நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள் என்றால் தண்டிக்கப்படுவீர்கள். This is what we should understand. இதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Never ever resist against God. ஒரு நாளும் தேவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். There are people who just blame God. தேவனை குறை சொல்கிற மக்கள் உண்டு. Why he is not blessing me? அவர் ஏன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை? God has done all things that are needed for you in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உனக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் தேவன் தந்திருக்கிறார். He has done everything for you. உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார். Why you are not able to receive the blessings that are needed? உங்களுக்கு தேவையா இருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களால் ஏன் பெற்றுக்கொள்ள People முடியவில்லை? who preach prosperity gospel say you will have everything in the world can offer. செழிப்பு உபதேசத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கியார் சொல்வார்கள், இந்த உலகத்திலே உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாம் தேவன் தருவார். I'm not telling that. அதை நான் சொல்லவில்லை. If your spirit is right before God, உங்கள் ஆவி தேவனுக்கு முன்பாக சரியாக if your இருந்தால், heart is right before God, உங்கள் இருதயம் தேவனுக்கு if முன்பாக you are சரியாக willing and இருந்தால், obedient, நீங்கள் மனம் புரிந்து செவி கொடுத்தால் all the blessings God can give to you what are needed. எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு And தருவார். I am standing as a witness before you. அதற்கு சாட்சியாக நான் உங்களுக்கு முன்பாக I நிற்கிறேன். don't have a single rupee as loan. எனக்கென்று ஒரு ரூபாய் கூட கடன் கிடையாது. I am able to help other people who are in need in a little way. ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நிலையில் தான் நான் And the இருக்கிறேன். Lord is supplying all that I need. எனக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் தேவன் எனக்கு If you தருகிறார். are willing and obedient, நீங்கள் மனம் புரிந்து செவி you will கொடுத்தால் be blessed. நீங்கள் At the ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். same time, அதே சமயம் if you refuse and rebel, நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள் you will என்றால் be punished. நீங்கள் கொல்லப்படுவீர்கள். In the United States, அமெரிக்காவிலே many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக and there was a man who was driving his horse-drawn coach. தன்னுடைய குதிரையை அவர் ஓட்டிக்கொண்டு குதிரை வண்டி. குதிரை வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்தார். 6 horses were there. அங்கே 6 குதிரைகள் இருக்கும். And they were going down a hill. அவர் ஒரு மலை பள்ளத்தாக்கில் அப்படியே கீழே போய் கொண்டிருந்தார். மலை அடிவாரத்தில் போய் கொண்டிருந்தார்கள். And as he was not able to control the horses, அந்த குதிரையை அவராலே கட்டுப்படுத்த முடியவில்லை. so he thought that the coach will fall down. அவர் நினைத்தார் இந்த வண்டி அப்படியே கீழே விழும் என்று. He began to scream. அங்கே கதற ஆரம்பித்தார். And there was a very tall man who was on the road. அந்த இடத்துல மிக உயரமான நபர் ஒருவர் நடந்து He கொண்டிருந்தார். ran with the horses and pulled the reins and controlled them. அந்த குதிரையின் இடத்திலே நெருங்கி ஓடி அதனுடைய கயிறை பிடித்து அதை அப்படியே கட்டுக்குள்ளாக கொண்டு And the வந்தார். coach driver thanked him and then went away. அந்த வண்டியை ஓட்டுகிறவர் இறங்கி அவருக்கு நன்றி சொல்லி போய்விட்டார். After some time, சில நாட்களுக்கு this பிற்பாடு coach driver was he was playing card in a tavern. ஒரு இடத்திலே அந்த வண்டியை ஓட்டின அவர் விளையாடி கொண்டிருந்தார். He was drinking and then playing cards. குடித்துக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தார். They were gambling. அவர் சீட்டு விளையாடி கொண்டிருந்தார். And one person deceived him. ஒருவர் இவரை ஏமாற்றி He விட்டார். took his revolver and shot this man and this man died. இவர் தன்னுடைய துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு அங்கேயே அவனை கொன்று So விட்டார். many people saw what had happened there. அங்கே என்ன நடந்தது என்பதை அநேகர் He பார்த்தார்கள். was arrested by the people, by the sheriff. இந்த போலீஸ்காரனாலே அவர் கைது செய்யப்பட்டார். He was taken before the judge. நீதிபதியின் முன்பாக கொண்டு There செல்லப்பட்டார். were many people who could say, this man, we saw him killing the other person. அங்கே அநேக மக்கள் இவர் அவரை கொல்லுகிறதை பார்த்தோம் என்று அநேகர் இருந்தார்கள். And when this man saw the judge, he was a little happy. அந்த நீதிபதியை இவர் பார்த்த பொழுது கொஞ்சம் சந்தோஷப்பட்டார். Because the judge was the person who helped him when he was about to collapse, when he was going down the hill, driving the horses. இவர் ஒரு முறை குதிரைகளோடு வண்டியிலே போய் கொண்டிருக்கும் பொழுது தவறி விழுகிற அந்த சூழ்நிலையில் இவரை யார் காப்பாற்றினாரோ அந்த நபர் தான் இப்பொழுது நீதிபதியாக உட்கார்ந்து கொண்டிருப்பதனால இந்த நபருக்கு இவருக்கு ரொம்ப சந்தோஷம். After the judge heard the witnesses, நீதிபதி எல்லா சாட்சிகளை கேட்ட பிறகு just as he was about to pronounce the judgment, அந்த நியாயத்தை அதோடைய தீர்ப்பை சொல்லுகிறதற்கு முன்பாக this man said, இந்த நபர் your honor, you please help me. ஐயா எனக்கு தயவு செய்து உதவி செய்யுங்கள். That day you helped me. அந்த நாளிலே எனக்கு உதவி Help செய்தீர்கள். me today also. இன்றைக்கும் எனக்கு உதவி The செய்யுங்கள். judge kept his face very firm. அந்த நீதிபதி தன் முகத்தை மிக இறுக்கமாக வைத்துக் And கொண்டு he said, I was your savior. அப்பொழுது நான் உன்னுடைய இரட்சகர். Now I'm your judge. இப்பொழுது நான் உன்னுடைய நீதிபதி நியாயாதிபதி. Jesus is the savior today. இன்றைக்கு இயேசு இரட்சகராக இருக்கிறார். He is going to come back again. திரும்பவும் அவர் வரப்போகிறார். He is coming, maybe delayed. ஒருவேளை அவருடைய வருகை தாமதிக்கலாம். But
we may have to go and stand before God anytime. ஆனால் நாம் எந்த நேரத்திலும் அவருக்கு முன்பாக சென்று நிற்க வேண்டும். Are you willing to obey God's word? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? The fourth point is, நான்காவது the காரியம், mouth of the Lord had spoken it. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. When God speaks to you, தேவனிடத்தில் பேசும் it பொழுது is imperative that you obey God. நீ தேவனுக்கு கீழ்ப்படிவது மிக நல்லதும் உத்தமமும். Without holiness, no man can see God. பரிசுத்தம் இல்லாமல் எந்த நபரும் தேவனை தரிசிக்க முடியாது. Without holiness, no man shall see God. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை காண முடியாது. We must long for holiness. நாம் பரிசுத்தத்திற்காக ஏங்க வேண்டும். None of us is perfect. நம்மில் யார் ஒருவரும் பூர்ணமானவர்கள் அல்ல. But what we have to do, நாம் செய்ய வேண்டியது when the என்னவென்றால், Lord Jesus is telling you, ஆண்டவராகிய இயேசு உங்களிடத்தில் பேசும் when பொழுது, God is telling you, தேவன் உங்களிடத்தில் let சொல்லும் us பொழுது, reason together. நாம் தேவனோடு கூட வழக்காடுவோம். Maybe you are not saved, நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் or இருக்கலாம், maybe you are saved and you are backsliding. அல்லது ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போய் You இருக்கலாம். need to grow in the grace of God. தேவனுடைய கிருபையில நீங்கள் வளர Whatever வேண்டும். may be your situation, உங்களுடைய சூழ்நிலை the எப்படிப்பட்டதாக Lord is இருந்தாலும் telling சரி, you today. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். God's word comes to you today. தேவனுடைய வார்த்தை Let உங்களிடத்தில் us வருகிறது. reason together. நாம் வாருங்கள், நாம் வழக்காடுவோம். Though your sins are like scarlet, உங்களுடைய பாவங்கள் சிவேரென்ற இருந்தாலும் they shall be like snow. அவைகள் மலையைப் போல் You வெண்மையாக, will be clean before God. தேவனுக்கு முன்பாக நீங்கள் The சுத்தமாவீர்கள். blood of Jesus can cleanse you. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்களை The சுத்திகரிக்கும். Holy Spirit can empower you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலனடைய So செய்வார். when Jesus comes back as the judge, இயேசுவானவர் நியாயாதிபதியாக திரும்ப வரும் you can பொழுது stand before him with love. அவருக்கு முன்பாக மிக அன்போடு கூட நீங்கள் You நிற்கலாம். can stand before him with freedom. மிக சுயாதீனத்தோடு கூட நீங்கள் அவருக்கு முன்பாக Without நிற்கலாம். holiness, no man shall see God. பரிசுத்தம் இல்லாமல் எந்த நபரும் தேவனை தரிசிக்க Are முடியாது. you longing to be holy in the presence of God? தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தமாய் இருப்பதற்கு நீ வாஞ்சிக்கிறாயா? Without holiness, no man shall see God. பரிசுத்தம் இல்லாமல் யார் ஒருவரும் தேவனை தரிசிக்க This முடியாது. may be the last warning that you get from நீ God. பெற்றுக்கொள்ளக்கூடிய கடைசி எச்சரிப்பு இதுவாகத்தான் இருக்கலாம். Long for holiness. பரிசுத்தத்திற்காக ஏங்குங்கள். The blood of Jesus is there for you. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்களுக்காக இருக்கிறது. The word of God comes to you today. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் God's வருகிறது. word comes to you today. தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி The வருகிறது. mouth of God is speaking to you today. கர்த்தருடைய வாய் உங்களிடத்தில் பேசுகிறது. Though your sins are like scarlet, உங்களுடைய பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் they shall be white like snow. அவைகள் மலையைப் போல வெண்மையாக. Stand before the Lord in freedom. தேவனுக்கு முன்பாக சுயாதீனத்தோடு நில்லுங்கள். Without that, you can never enter into eternal life. அது இல்லாமல் நீங்கள் ஒரு நாளும் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க Don't முடியாது. compromise with the things of this world. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களோடு கூட ஒத்து போக Don't be வேண்டாம். satisfied with your spiritual life now. இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கூட திருப்தி அடைய வேண்டாம். Long to grow in the grace of God. தேவனுடைய கிருபையிலே வளருவதற்கு வாஞ்சியுங்கள். Long to grow in the grace of God. தேவனுடைய கிருபையிலே வளரும்படியாக வாஞ்சியுங்கள். Long to grow in holiness. பரிசுத்தத்திலே வளரும்படியாக வாஞ்சியுங்கள். Assess your life in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதை போல் God is telling you today. இன்றைக்கு தேவன் உங்களை Let பார்த்து us reason சொல்கிறார். together. வாருங்கள் வழக்காடுவோம். Though your sins are like scarlet, உங்களுடைய பாவங்கள் they சிவேரென்றிருந்தாலும் shall be white like snow. உறைந்த மலையைப் போல் வெண்மையாக. Be filled by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருங்கள். He can continue to cleanse you. அவர் தொடர்ச்சியாக உங்களை சுத்தம் செய்வார். There were some tourists who went to see coal mine. நிலக்கரி சுரங்கத்தை பார்க்கும்படியாக 2 பேர் போனார்கள். Tourists. சுற்றுலா பயணிகள் And போனார்கள். as they were entering into their campus, அந்த வளாகத்துக்குள்ளாக அவர்கள் செல்லும் பொழுது lot of soot were falling down. அங்கே அவர்கள் மீது அதிக துகள்கள். துகள்கள் விழுந்து கொண்டிருந்தது. கரித்துகள். கரித்துகள்கள் அவர்கள் மேல் விழுந்து கொண்டிருந்தது. And they had their own cap. அவர்களுக்கென்று அந்த தலைக்கவசம் வைத்திருந்தார்கள். Because of this coal mine, everywhere it was like that. நிலக்கரி சுரங்கமாக இருப்பதனால் எங்கு பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். But as they were walking along, அவர்கள் அப்படி நடந்து கொண்டு போய் there was கொண்டிருந்தார்கள். one spot that was so beautifully white. ஒரு இடம் மாத்திரம் மிகவும் அழகாக வெள்ளை நிறம் கொண்டதாக. They were wondering. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். Everywhere it is black. எல்லா இடங்களும் கருப்பாக How இருக்கிறது. this particular place is white? இந்த குறிப்பிட்ட இடம் மாத்திரம் எப்படி வெள்ளையாக It was a இருக்கிறது? very small spot. அது மிக சின்ன ஒரு இடம், சின்ன ஒரு பொருள். When they came near, அதற்கு கிட்டே வரும் பொழுதுதான் what did they see? அவர்கள் என்ன They பார்த்தார்கள்? saw a lily flower. அங்கே ஒரு லில்லி புஷ்பத்தை பார்த்தார்கள். It was so white. அது அவ்வளவு வெண்மையாக இருந்தது. When they came and tried to look at that, அதை கிட்டே வந்து பார்க்கும்படியாக வந்த பொழுது what did they see? அவர்கள் என்ன The பார்த்தார்கள்? soot powder was falling upon them, இந்த துகள்கள், அந்த நிலக்கரி துகள்கள் அங்கேயும் விழுகிறது. but it was not sticking there. ஆனால் அது அங்கே ஒட்டவில்லை. It was rolling off. அது அப்படியே விழுந்து போய் விடுகிறது. Jesus tells you today, இன்றைக்கு இயேசு I am the சொல்கிறார், rose of Sharon. நான் சாரோனின் ரோஜா, I have given my blood for you. என்னுடைய இரத்தத்தை உங்களுக்காக You can தந்திருக்கிறேன். be lily of the valley.
valley. நீங்கள் என்ன லில்லி புஷ்பம் போல பள்ளத்தாக்கு லில்லி புஷ்பம். Your heart must long for holiness. உங்களுடைய இருதயம் பரிசுத்தத்திற்காக வாஞ்சிக்க வேண்டும். Evil people may spit on you. பொல்லாத மக்கள் உங்களை பார்த்து உங்களிடத்தில் துப்பலாம். They may try to speak wrong about you. உங்களை குறித்து தவறான காரியங்களை பேசலாம். No dirt will fall upon you. எந்த அழுக்கும் உங்கள் மீது விழாது. It will roll off. அது அப்படியே கடந்து What you போய்விடும். need to have is the Holy Spirit in you. உங்களில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டிருக்கிறீர்கள்? Be cleansed by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுங்கள். Humble yourself. உங்களை தாழ்த்துங்கள். Blood of Jesus is ineffective in the darkness. இருளிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கிரியை செய்யாது. Come to the light of God. தேவனுடைய If வெளிச்சத்துக்கு you have any problems that you have in your own heart, உங்களுடைய இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்றால் come to the pastor and confess it. போதகரிடத்திலே வாருங்கள், அறிக்கை செய்யுங்கள். Clear everything. எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். Don't put off a show as if you are a saint. நீங்கள் ஏதோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை போல ஒரு நாடகத்தை பரிசுத்தமானவர்களே போல நீங்கள் நடிக்க Humble வேண்டாம். yourself before God. தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். Jesus is able to cleanse you. இயேசு உங்களை சுத்திகரிக்க He வல்லமையா is the rose இருக்கிறார். of Sharon. அவர் சாரோனின் ரோஜா. And you are the lily of the valley. நீங்கள் பள்ளத்தாக்கின் லில்லி புஷ்பம். No dirt can defile you. எந்த அழுக்கும் உங்களை அசுத்தப்படுத்தாது. God is telling you today. தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து Let us சொல்கிறார். reason together. நாம் வழக்காடுவோம் வாருங்கள். Shall we all stand in the presence of God? நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே எழுந்து நிற்போமா? Shall we stand in the presence of நாம் God? எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே எழுந்து Forget நிற்போமா? about everything. எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். Look into your own heart. உங்கள் சொந்த இதயத்தை பாருங்கள். Come, let us reason together. வாருங்கள், நாம் சேர்ந்து Though your வழக்காடுவோம். sins are like scarlet, உங்களுடைய பாவங்கள் they சிவேரென்றிருந்தாலும் shall be white as snow. அவைகள் மலையை போல் வெண்மையாகும். And Jesus loves you so much. இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். He wants to cleanse you. உங்களை அவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். Come to the light of God. தேவனுடைய வெளிச்சத்திற்கு வாருங்கள். If you are not saved, நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் confess now. இப்பொழுதே மனம் திரும்புங்கள். Accept Jesus in your own heart. உங்கள் இருதயத்திலே இயேசுவை If you are ஏற்றுக்கொள்ளுங்கள். willing and obedient, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் you will be blessed. நீங்கள் If you ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். refuse and rebel, you will be punished one day. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள் என்றால் பட்டயத்துக்கு The எறியாவீர்கள். Lord Jesus loves you so much. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் He is நேசிக்கிறார். standing before you. உங்களுக்கு முன்பாக அவர் The நிற்கிறார். Spirit of God is moving. ஆவியானவர் இங்கே அசைவாடி Maybe கொண்டிருக்கிறார். you are a believer, நீங்கள் விசுவாசியாக இருந்தால் but if there is some problem in your life, உன் வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கிறது. if there are hidden sins in your life, உன்னுடைய வாழ்க்கையில மறைக்கப்பட்ட பாவம் இருந்தால் confess to God. தேவனிடத்தில் அறிக்கை The செய்யுங்கள். Lord is telling you today. இன்றைக்கு தேவன் Let us reason together. வாருங்கள் Let us வழக்காடுவோம். reason together. வழக்காடுவோம் வாருங்கள். God knows all about you. உங்களை குறித்து தேவனுக்கு எல்லாம் தெரியும். You can never argue with God and justify yourself. உங்களை தேவனிடத்தில் போய் நீங்கள் வழக்காடி உங்களை நீதிமான் என்று சொல்ல முடியாது. Job had to humble himself. யோபு தன்னை தாழ்த்த முடிந்தது. Then the Lord blessed him with double portion of the blessing. அவன் தாழ்த்தின பிறகு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் I heard about you. உன்னை குறித்து I கேள்விப்பட்டேன். heard about you. உன்னை குறித்து நான் அறிவேன். But now mine eyes see you. உம்மை நான் கேள்விப்பட்டேன். இப்பொழுது என் கண்கள் உம்மை I கண்டது. humble myself. என்னை நான் தாழ்த்துகிறேன். I abhor myself என்னை நான் வெறுக்கிறேன். and repent in dust and ashes. மனம் திரும்பி தூளிலும் தூசியிலும் நான் மனம் திரும்புகிறேன். None of us is as righteous as Job. யோபை போல நீதிமான் நம்மிலே யார் ஒருவரும் இல்லை. How much more should there be brokenness in our own heart? அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ளாக எந்த அளவுக்கு நொறுங்குண்ட தன்மை இருக்க வேண்டும். Humble yourself before the Lord. தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். Humble yourself before the Lord. தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். Tomorrow may be too late. நாளை மிக தாமதமாய் விடலாம். Do not procrastinate your time of obedience. உங்களுடைய கீழ்ப்படிதலின் காலத்தை தயவு செய்து தள்ளி போட வேண்டாம். When I pray, நான் ஜெபிக்கும் பொழுது I want all of you to pray with me. நீங்கள் எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க Loving விரும்புகிறேன். Heavenly Father, பரலோகத்தில் இருக்கிற அன்பின் we பிதாவே, thank you, Lord, and praise you for the word that you gave. நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You are longing to reason together with us, oh God. ஆண்டவரே, நீர் எங்களிடத்திலே வழக்காடும்படியாக விரும்புகிறீர். Without talking to us, without reasoning with us, you will never throw people into hellfire. ஆண்டவரே, எங்களிடத்திலே பேசி எங்களோடு கூட வழக்காடாமல் எங்களை அப்படியே நீங்கள் ஒருபொழுது நரகத்துக்கு தள்ளுவதில்லை. You are the mighty God who created us, oh Lord. எங்களை உண்டாக்கின வல்லமையான தேவன் நீர்தானே. Help us to have a humble frame of mind. ஆண்டவரே, தாழ்மையான மனநிலையை நாங்கள் Lord, I கொண்டிருக்கிறோம். pray for people who are not yet saved. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Touch them, oh Lord. அவர்களை தொடும் ஆண்டவரே. Deliver them, oh Lord. அவர்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே.
ஆண்டவரே Cleanse them, O Father. அவர்களை சுத்திகரியும் பிதாவே. And others who are backslidden in their own lives, தங்கள் இருதயத்திலே வாழ்க்கையிலே பின்வாங்கி போயிருக்கிற மக்கள் let them come back to thee, O God. அவர்கள் உம்மிடத்திலே திரும்பி வரட்டும். You are able to cleanse us, O God. நீர் அவர்களை சுத்திகரிக்க ஆயத்தமாய் Help us to இருக்கிறீர். be the lily of the valley, ஆண்டவரே பள்ளத்தாக்கின் லில்லி புஷ்பமாய் நாங்கள் so இருக்கட்டும். that we can be clean in the dark world. இந்த இருள் நிறைந்த இடத்திலே நாங்கள் அப்பொழுது இந்த உலகத்திலே சுத்தமாக இருப்போம். Guide us, O Lord. எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. Seal the word of God in every heart. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தேவனுடைய வார்த்தையை முத்திரையிடும். Let the Holy Spirit continue to work in the hearts of these dear people. இந்த அருமையான மக்களுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கிரியை I செய்யட்டும். give you all the glory. எல்லா மகிமையும் உமக்கு I தருகிறேன். give you all the glory. எல்லா மகிமையும் உமக்கு தருகிறேன். Give me grace to continue to serve you till the last breath. என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் உமக்கு ஊழியம் செய்யும்படியான கிருபை எனக்கு தாரும். In Jesus' almighty name I pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen.